So in the நிகழ்ச்சி மூலமாக you are going to learn two things. One is you are going to learn something. Number two, you are going to help others, okay, by instructing proper guidance. நான் என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒரு நாளுமே எல்லா கோர்ஸும் அமேசான்ல இருக்குது நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. I always give you a basic idea about how to choose a proper institute. சரியான ஒரு கோர்ஸை எப்படி சூஸ் பண்றது, சரியான கல்வி நிறுவனத்தை எப்படி சூஸ் பண்றது. This is my main mission. ஐதான் இந்த முதலாவது இது. Okay, so கொஞ்சம் இருந்து if you have any doubts, okay, any doubts, you can text me, or in the middle of the program you can unmute your mic. உங்க mic unmute பண்ணி you can ask me questions. நீங்க questions என்ன கேட்கலாம். Okay, that was the plan. Let me see, I'm host now. Okay, fine. So முதலாவது நாங்க வருவோம். First I will நாங்க வருவோம். Step 1 முதலாவது I am not going to start. First of all, in every time I speak about motivation. எல்லா நேரங்களையும் நான் உங்களோட கதைக்கிறது வந்து இந்த மோட்டிவேஷனை பத்தி. எல்லா நேரத்திலையும் நான் உங்களோட கதைக்கிறது மோட்டிவேஷன். And I give a good motivation. என்ன மோட்டிவேஷன்? First of all, நீங்க எப்ப உங்களோட குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்றீங்களோ, you will be success in your life. எப்ப உங்களோட வாழ்க்கையில உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ இன்க்ரீஸ் பண்றீங்களோ நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. You will be very successful when you increase your qualification. 2010ஆம் ஆண்டுல உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? 2015ஆம் ஆண்டுல what is your qualification? 2020ஆம் ஆண்டுல what is your qualification? ஏதாவது இன்க்ரீஸ் ஆகி இருக்குதா? You anything increased, anything changed? இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லையா? You are missing something. You have a weak point. படிக்கிறதுக்கு ஒரு நாளும் ஃபைனான்சியல் இஸ் நாட் a issue. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. படிக்கிறதுக்கு பொருளாதார பிரச்சனை தயவு செய்து சொல்லாதீங்க. Never say that. Why? ஏன் தெரியுமா? There are so many Islamic organizations, Christian missionaries, Hindu cultural associations, embassies. இவங்க எல்லாரும் உங்களுக்கு ஃபண்ட் தாரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க, free of charge. But உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது எப்படி எடுக்கிறது. You don't know. So தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் 3 லட்சா, உங்களோட கோர்ஸ் ஃபீஸ் 5 லட்சா. இந்த பேமெண்ட்டை அந்த ட்ரஸ்ட், அந்த என்ஜிஓ, அந்த கல்ச்சரல் அசோசியேஷன், அந்த மஸ்ஜித் ஃபெடரேஷன், அந்த எம்பசி உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. They will give you free of charge. ட்ரை பண்ணுங்க. You can't say I don't have money. படிக்கிறதுக்கு சல்லி இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. There are so many free scholarships. பல இலவச புலமை பரிசில் திட்டங்கள். There are many in Facebook, in WhatsApp. There are many programs. இதுல நீங்க படிங்க. You can improve English course. There are many English course free of charge. There are many IT course free of charge. உங்களோட ஊர்ல இருக்கிற கச்சேரி, divisional secretariat, they have free NVQ programs, free. உங்களுக்கு தெரியாது. So you go to the place, அங்க போங்க. Go to the DS office, speak to the development officer. எதுவுமே தேடல் இருந்தா தான் கிடைக்கும். அது காதலியா இருந்தாலும் சரி, தேடல் இருக்கணும். You have to search for it. சில ஆட்கள் உங்களுக்கு தெரியுமா? சில ஆட்கள் they are going to foreign, Canada, Australia, UK, America, 100% free paid scholarship. உங்களுக்கு தெரியாது. 100% free scholarship. இதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணணும்.
எங்க search பண்ணுவீங்க? Come to the Google, come to certain platforms, you go and search, it's going to be 100% free scholarships. I know many people, many of my students from Colombo, அவங்க அப்ளை பண்ணி போய் இருக்காங்க. There are 50% scholarships, there are scholarships with paid internship. அப்படினா நீங்க படிக்கிற நேரத்திலே உங்களுக்கு மாதம் பணம் கிடைக்கும். You'll get the money. So இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. You try these things. இல்ல பிரதர், நீ மினிஸ்டர் இல்ல பிரதர் இன்னைக்கு. நான் சாரி பிரதர், நான் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு there are many paid scholarship. கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. இந்த இதுல நான் எங்கட admin யார் இருக்கீங்களோ தெரியாது, ப்ளீஸ் பண்ணி மிஃப்லோட நம்பரை கொஞ்சம் போடுங்க. இது மாதிரி உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ஸ் தேவைன்னு சொன்னா இப்ப குரூப்ல நம்பர் ஒன்று வரும் உங்க எல்லாருக்கும். அந்த நம்பருக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கட காலேஜ் ஸ்டாஃப் ஒன்று நாங்க ஹெல்ப் பண்றோம். எந்த என்ஜிஓக்கள், எந்த எம்பசிஸ் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணிருக்கிறாங்க, எப்படி அந்த ஃபண்ட் எடுக்கிறது. எஸ், இந்த நம்பர் வந்திருக்குது, மிஃப்ல நம்பர் வந்திருக்குது. நீங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க so that you can get some idea. ஓகேயா? இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்குதா? இது வரைக்கும் நான் சொன்னது சம்பந்தமா டவுட் இருக்குதா? Do you have doubt so far? உங்க மைக்கல அன்மியூட் பண்ண கூடிய மாதிரி இருக்குதா? Can you unmute your mic? Yes sir. Very good. Yes sir. Yes. Okay. So don't tell me எனக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்ல, எனக்கு அதுக்கு வசதி இல்ல. Don't tell me. There are many places. உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா ஃபோன் நம்பர் அனுப்பி கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்க உங்களுக்கு she will guide you how to apply for scholarships. எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்றது இதெல்லாம் நாங்க சொல்லி தரோம். Now we will come to the next point, second point. அதாவது உங்களோட லைஃப்ல குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைங்களா? ஒரு காலம் ஒன்று இருந்தது. There was a time where diploma is a good qualification, where A level is a good qualification. Now அது மாறி போயிட்டது. இப்ப everybody is having diploma. ஒரு மாசத்துல டிப்ளோமா கொடுக்கிற இன்ஸ்டிடியூட் இருக்குது. not valid. 2 மாசத்துல டிப்ளோமா கொடுக்குறாங்க, 10 நாளையில டிப்ளோமா கொடுக்குறாங்க. not valid. டிப்ளோமா மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். கேள்வி வரக்குள்ள நீங்க மைக்க அன்மியூட் பண்ணுங்க. ரைட். சோ இப்ப ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ஒன்று, you must have a HND, higher national diploma. ஒண்டிக்கும் you must have. பேருக்கு பக்கத்துல HND UK, அப்படி இல்லாட்டி HNDA ஸ்ரீலங்கா. இது ஒரு ஸ்டாண்டர்ட். டிப்ளமா லெவல் இல்லாம போயிட்டது. அடுத்தது டிகிரி. I have my BSc psychology, BBA, BCom, MSc, MCom. இது மாதிரி ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் you have very good future. நல்ல எதிர்காலம் இருக்குது. You can earn good money. We are always telling, okay, there is no value for diploma. There is something. அதாவது something is better than nothing தானே. Something is better than nothing. ஒன்றுமே இல்லாம இருக்கிறத விட a diploma will be a basic step. முதலாவது கட்டம். You have something. With the diploma, you can go to the HND. Then you can go to the degree. You can go to the masters. You can go there step by step. Okay. So that's a அதே மாதிரி you tell your brothers, tell your sisters, O level is must. A level is also must. சில ஆட்கள் இருக்கிறாங்க, they don't study O level, they don't study A level. They say I am doing some private courses. They say நான் பிரைவேட்ல படிக்க போறேன். They say foundation degree பண்ண போறேன். All wrong decisions, பிழையான decisions. A level tell them to do arts. Just take them 3 simple passes. அவ்வளவுதான். That's enough for your career.
minimum. If you want to become a teacher, if you want to become a lawyer, if you want to become a professional doctor, இதெல்லாம் பண்றதுக்கு you need A level. You need A level. A level இல்லாமையும் போகலாம். You can. But கொஞ்சம் difficult. கொஞ்சம் difficult. So if you go with A level, அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட தம்பிமார்களுக்கு, tell your brothers, sisters, just to do A level arts, at least arts. ஏன்னா அவங்களோட கரியருக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு இப்ப பாருங்க, there are scholarship for Australia, scholarship for German, admission, migration, skill migration, Canada migration, employment visa, இது எல்லாம் அப்ளை பண்றதுக்கு A level is compulsory. A level is compulsory. So அத கொஞ்சம் மறந்துடாதீங்க ப்ளீஸ். உங்களோட you tell your friends, tell your brothers. So we'll come to the next point. அடுத்த பாயிண்ட் வரும். அடுத்தது after that, how do you choose your course? If you want to become a teacher, you can plan diploma, HND எங்கேயாவது, not only Amazon, எங்கேயாவது மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணி வைங்க. அஸ்லாவா மைக் கொஞ்சம் மியூட் பண்ணி வைங்க. அஸ்லா, I will go to the chat. A level diploma, HND, then you do the bachelor's degree. Okay, ஏன் தெரியுமா? ரீசெண்டா நீங்க இப்ப படிக்காட்டி ஒரு காலத்துல யோசிப்பீங்க. One day you will think, oh my god, I forgot to do this program. உங்களோட 35 வயசுல யோசிப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு மலேசியாவுல ஜாப் ஒன்று கிடைக்கும் 4 lakh salary. உங்களோட மலேசியாக்கு உங்களுக்கு இது ஒன்று கிடைக்கும், உங்க ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஜாப் ஒன்று கிடைக்கும் ஆஸ்திரேலியாவுல, அல்லது மால்டீவ்ஸ்ல ஒரு ஜாப் ஒன்று கிடைக்கும், டீச்சிங் வேகன்சி. உங்களோட ஃப்ரெண்டுக்கு 3 lakh salary. இப்போதைக்கு salary 2 lakhs. இன்னும் 1 year, 2 year, 3 year 3 lakhs. அந்த நேரம் நீங்க கவலைப்படுவீங்க, எனக்கு கிடைக்க இல்லையே, அநியாயம், நான் படிச்சிருக்கலாமே, ஏன் தான் படிக்கலையோ தெரியாது சொல்லு. So don't think, இப்போ உங்களுக்கு 35 years, no problem, you can study. Contact எங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, we will help you. நான் கைட் பண்ணுவோம். எங்க ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது, we'll guide you. அப்படி you step by step you come in the ladder. அந்த ஏணில கட்டமா வாருது. உங்களுக்கு தெரியுமா, there are some people from your area, உங்களோட ஊர்ல உள்ள ஆட்கள், they are in Dubai, they are in Australia, they are in Canada, they are in Saudi, their monthly salary 25 lakhs. 25 lakhs. இத கொஞ்சம் யோசிங்க. In Sri Lanka, there are blue chip companies and foreign companies in the World Trade Center and also Katnayaka Free Trade Zone in the area kal irukkudu. Foreign companies, Sri Lanka avangalukku salary 15 lakham, 15 lakh they are getting per month. So always we are telling you, forget about government jobs. இந்த அரசாங்கத்து வேலையை ஒரு பக்கத்துக்கு வைங்க. You go for a higher target, higher position. அது உங்களோட கவர்மெண்ட் ஜாப் is your last option. அரசாங்கத்து வேலை உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன். உங்களோட டாப் ஃபர்ஸ்ட்க்கு ட்ரை பண்ணுங்க, ஹையர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பென்ஷன் கதை, அதுல பென்ஷன் இதெல்லாம் விட்டு போடுங்க. எத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க ஃபாரின் கண்ட்ரில, they have 5 houses, 3 estate, 2 bungalows, 4 vehicles. Sri Lankans, இலங்கையில. So how எப்படி கஷ்டப்பட்ட ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாரு, ஸ்டெப் பை ஸ்டெப் he went to that course, அத படிச்சாரு, இத படிச்சாரு, ஒரு மாதிரி யுனிவர்சிட்டி டிகிரியோட எடுத்துக்கொண்டாரு. either government university or private university. A level 3 simple pass இருந்தால், if you have 3 simple pass in A level, you can do degree in Sri Lanka, private campus. Even we have many places there are program, simple pass degree program.
So degree தான் நீங்க டார்கெட்டா வைங்க please. அது இருந்தால் you have many opportunities. Degree on illati today wallahi God promised a lady came from Qatar. 10 years she was there, teaching experience. Vandu selra, sir, I was there in 10 years. Now they are sending me to Sri Lanka because they have started teaching license. Qatar la teachers ku license kudukranga. Minimum qualification BEd, a degree. Wallahi today she came. Indiki vanda morning. Mifla Saki, Arisha Saki, Nirosha Saki. They were there. So, பாருங்க அவ்வளோ காலம் இருந்து another person நாங்க ஃபேமிலி விசாக்கு அப்ளை பண்றதுக்கு டிகிரி கேக்குறாங்க. துபாயில சவுதில ஃபேமிலி விசாக்கு ஃபேமிலி எடுக்கிறதுக்கு டிகிரி இல்லாம ஒன்றும் செய்யல. விளங்குதா? சோ இதுதான் ஒரு டிகிரியோட வேல்யூ. There are many values. நிறைய வேல்யூ இருக்கு. When you have a degree, 100% free scholarship to Germany. நான் கொஞ்சம் கத்தாம மெதுவா சொல்றேன், உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. நான் கொஞ்சம் சத்த போட்டு பேசாம மெதுவா கத்துக்கிட்டு உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. When you have a degree, 100% free scholarship to Germany. Germany. Yes, Rihanna. Oh, 1 hour later. Sorry. So this is the subject. It's a subject. There were 2 checks here. Voice okay. Good. Okay, good. இப்போ உங்களுக்கு விளங்குதா? The other second now will come to the இதுவரைக்கும் ஏதாவது doubts இருக்குதா? You have any doubts related to what I said? Any doubts? பயமில்லாம பேசுங்கம்மா please. You unmute your mic and or else send me a message. Any doubt? எப்போதுமே டவுட்ட மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு இருக்காதீங்க. அத நீங்க கேளுங்க so that I can help you. Yes. No. Okay. Second point. When you want to study, option 1, always choose government universities. Option number 1. Government university try பண்ணுங்க படிச்சு பாஸ் பண்றதுக்கு. ஏலாதா கிடைக்க இல்லையா லேட் ஆவிட்டா second option you try government institutions. Sri Lanka Foundation Institute, National Institute of Social Development, SLIDA, SLIDA, like that there are many places. Government கீழ வர bodies. Second option. Third option, NVQ programs. Third option, NVQ programs. ஏன்னா உங்களோட private certificate is not valid. Certain limit தான் valid. Government certificate valid கூட worldwide valid. I am a lecturer, visiting lecturer, University of Peradeniya. Okay, so I know the value of education. I am not a businessman. Now a businessman illa. For the last 20 years, 20 வருஷம் I am into the education sector. தேயிலை வியாபாரம் பண்ண இல்ல, கோபி தூள் வியாபாரம் பண்ண இல்ல, அந்த வியாபாரம் பண்ண இல்ல, இந்த வியாபாரம் பண்ணல. I am into the education. I know everything. Mashallah. Thank God. I know the sector. இத பத்தி எனக்கு தெரியும். So first you give preference. உங்களுக்கு இதுல கஷ்டம். அது இப்படி டைம் பாஸ் classes Monday to Friday ஏலாது. இந்த சிச்சுவேஷன்ல அடுத்த fourth option you go for TVEC registered institute. TVEC ல பதியப்பட்ட institute. In a market there are more than 1000 institute and campus fake.
போலியான பட்டங்களை கொடுக்கிற, போலியான டிப்ளமா கொடுக்கிற, 1 மாச டிப்ளமா கொடுக்கிற, 2 மாச டிப்ளமா கொடுக்கிற, சைக்காலஜி கோர்ஸ் ஆன்லைன்ல படிப்பிக்கிற, டிஸ்டன்ஸ் படிப்பிக்கிற நிறைய காலேஜஸ் இருக்குது. எல்லாமே ஃபேக். நான் சைக்காலஜி ஆன்லைன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, கேன் யூ ஸ்விம் பை ரீடிங் a book? சரியா? ஒரு ஸ்விம்மிங் உங்களுக்கு செய்யலுமா புத்தகம் ஒன்று ரீட் பண்ணி? பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கலும் ஆன்லைன்ல, இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கலும் ஆன்லைன்ல, மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கலும் ஆன்லைன்ல. சைக்காலஜி முடியாது. நீங்க கொஞ்சம் தியரிய படிக்கலும், பட் பிராக்டிகலா நீங்க பார்க்கணும். பாடி லாங்குவேஜ், முகத்துல உள்ள அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், இதெல்லாம் நாங்க அப்சர்வ் பண்ணாம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. சோ ஆன்லைன்ல நீங்க படிச்சாலும் சில கேம்பஸ்ல பிராக்டிகல் கொடுக்க மாட்டாங்க. பிராக்டிகல் இஸ் கம்பல்சரி. ஒரு டிப்ளோமாக்கு இத்தனை ஹவர்ஸ் பிராக்டிகல்னு சொல்லி கவர்மெண்டால போட்டிக்கிறாங்க. சோ நீங்க அந்த நேரத்துல இந்த அடுத்த ஆப்ஷன், இந்த TVET approved institute. why? ஏன்? நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது பாயிண்ட்ஸ் இருக்குது. பாயிண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாபுக்கோ பிரைவேட் ஜாபுக்கோ ஃபாரினுக்கோ போகல பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா? இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட் TVET ரெஜிஸ்டர்ட் கோர்ஸ் படிச்சிருந்தால். நீங்க TVETல பதியாத நல்ல கேம்பஸும் இருக்குது. there are some campuses நல்லா பண்றாங்க, but not TVET. but அதுக்கு பாயிண்ட்ஸ் குட். you are learning the knowledge. எனக்கு தெரியும் சில ஆட்கள் ஆன்லைன் நிறைய கோர்ஸ் படிக்கிறாங்க. அவங்களோட தினமும் அவங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்றது. they are learning many online. that is good, but no valid for the certificate. you can keep it in your file. நான் குறை கூறவில்லை. I am not discouraging you. நீங்க படிங்க, you get the knowledge. ஒரு உதாரணம் சொல்றேன், only one example. if you want to become a counselor like me, cycle counselor, நீங்க சரியான கவர்மெண்ட் சர்டிபிகேட் இல்லை என்றால் the people in the industry, அந்த தொழில்ல உள்ள ஆட்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க? எங்கட ஊர்ல ஒரு போலியான டாக்டர் வந்து ரிஜெக்ட் பண்றாங்களே, இவர் ரெஜிஸ்டர்ட் இல்லையா, இவர் அப்படியா இப்படியா, இவர்கிட்ட போவாதீங்க, உங்களோட பேருக்கு கரிய பூசுவாங்க. they condemn your name. why? but you are a good counselor. நல்ல counselor நீங்க. you have many online diplomas, many short term programs, எல்லாம் படிச்சிக்கிறீங்க, but you don't have a government certificate. so Sri Lanka, if you want to work here, if you want to, if people want to accept you, if people want to accept you, உங்கள்ட்ட அந்த துறையில ஒரு கவர்மெண்ட் கோர்ஸ் உள்ள ஒரு சர்டிபிகேட் இருக்கணும். that is my point of view. இல்லாட்டி ஏனி ஆட்கள் சொல்லுவாங்க, இவர் இந்தியாவுல படிச்சிருக்கிறாரு, ஸ்ரீலங்கால படிக்க இல்ல, இவர் அங்க படிச்சிருக்கிறாரு, ஸ்ரீலங்காவோட அவரோட கோர்ஸ் ஸ்ரீலங்காவுல அப்ரூவ்ட் இல்ல. so I am telling my students, if you want to, என்னோட you talk to me, என்ன நம்பர் கொஞ்சம் அனுப்புங்க மிஃப்லா, send me my number. என்னோட நம்பரை கொடுப்பாங்க, அட்வைஸ் எடுங்க வாட்ஸ்அப்ல. I'll help you. நீங்க கவுன்சிலரா நிறைய ஆன்லைன் கோர்ஸ் படிச்சீங்களா? நோ ப்ராப்ளம். NIST-ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட், அதுல ஒரு டிப்ளமா செஞ்சுக்கோங்க. then you are accepted. அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில ஒரு டிப்ளமா you accepted, அல்லது ஒரு டிகிரி UGC approved டிகிரி you accepted, அல்லது ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஒரு டிப்ளமா அல்லது டிகிரி accepted, அல்லது பேராதன் யூனிவர்சிட்டியில எதையாவது ஒரு சர்டிபிகேட் கவர்மெண்ட் லோகோ accepted. any questions? any questions? ஒருத்தர் கேட்டுக்கிற கேள்வி, I will close this window. Well explained. No sir, I am in Colombo doing my diploma in counseling and coaching. Inshallah this week I am flying abroad. I did not do my A level. Can I do degree in psychology? Right.
Okay, there is a student who is asked a question on கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு answer very important. ஏன்னா அவங்களோட doubt will help others to clear your doubt. Now she has, if she is from Colombo, doing diploma in counseling and coaching. எங்கன்னு போடையில this week she is going, inshallah, this week I don't know, I am flying abroad. வெளிநாட்டுக்கு போறாங்க. I did not do my A level. A level செய்ய இல்லையா? So can I do the degree? Yes, you can do the degree, but you can't apply for Sri Lankan government jobs. Sri Lanka job ku apply panna iyaladu because you don't have A level. What you can do, you can get, with the diploma, some experience, you can do the HND and degree. HND முடிச்சப்பற degree செய்யலாம், possible. You can use the degree for foreign countries. Migration, skill migration, student visa, employment visa, no problem. Okay, you can't take a job, you can't take a government job in Sri Lanka. South Eastern University la Islamic studies க்கு job இருக்குதா? இது ரிலேட், நான் எனக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி, சரி பரவாயில்லை. இஸ்லாமிக் ஸ்டடீஸுக்கு ஜாப் இல்ல, அதோட நீங்க இன்னும் ஏதாவது சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. இஸ்லாமிக் கோர்ஸை மட்டும் முடிச்சிட்டு நீங்க மதரசாவுல ஹசரத்தா இருக்கலும், பள்ளியில ஒரு மௌலவியா இருக்கலும், அல்லது இஸ்லாமிக்ல நீங்க ஏதாவது பண்பாட்டு அது டீச்சரா இருக்கலும், வேற ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதோட ஒரு சைக்காலஜி அல்லது டீச்சர் ட்ரைனிங் அல்லது 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 மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, இஸ்லாமிக் சைக்காலஜி, ட்ரக் அடிக்ஷன், ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ் அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ராவா யூ எடிட். ஓகே சிஸ்டர், உங்களோட அந்த கேள்வி, ஐ டோன்ட் நோ தி நேம், யாரோ ஒருத்தருக்கு ஹெவன் ரிசல்ட் ஷீட் கேக்குறீங்க. ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் கிளியர் அபவுட் யுவர் क्वेश्चन. My number 0 WhatsApp, இந்த நம்பருக்கு WhatsApp இருக்குது. I have WhatsApp also for this number. Yes, my number I have given this. You can WhatsApp me, you can call me, you can ask me the questions. Not now, after half an hour. Okay, fine. So I will come. அடுத்தது ஏராளமான போலியான fake colleges ஸ்ரீலங்கால இருக்குது. So be careful. You can ask me. நீங்க என்கிட்ட கேளுங்க, சார் இந்த கேம்பஸ் ஓகேயா? எனக்கு அவங்களோட மேல பொறாமை இல்ல, அவங்களோட மேல கோபம் என்ன தெரியுமா? They are cheating the students. And finally 1 year, 2 year, 3 year அந்த ஸ்டூடண்ட் படிச்சதுக்கு பிறகு அந்த டிகிரி UGC approved இல்ல. It is not approved by the UGC. After 3 years, கற்பனை பண்ணி பாருங்க the pain, அவரோட கவலை. So never believe what the colleges say. உங்களோட இன்ஸ்டிடியூட் காலேஜஸ் சொல்றத நம்பாதீங்க. with the evidence கேளுங்க, அந்த எவிடன்ஸை செக் பண்ணுங்க, அது உண்மையானதா. அதுதான் நாங்க இது மாதிரி அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஒரு கேர்ள் உண்டு, ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்றுக்கு போயிட்டு 12 lakhs கொடுத்து படிச்சிருக்க LLB 3 years, 12 லட்சம் கொடுத்து LLB கோர்ஸ் ஒன்று படிக்கிறார். She has done 12 lakhs and done the LLB. Finally, and the LLB not approved by the law college. கற்பனை பண்ணி பாருங்க. Okay, there's another question is coming. Is CARP UGC approved? Yes. They are sister, I don't know, sister or brother. They are not UGC approved. CARP is a registered professional college. You can study there, no problem. They have most of all their universities are UGC approved, no problem. Okay. பாத்தீங்களா, அந்த கேக்குறாங்க. I am telling the truth. I know CARP. எங்க காலேஜுக்கு பக்கத்துல very big campus. They are doing, but expensive, good quality. There's another question. Sir? What about Amazon College? What about Amazon? Can do diploma in psychology, Amazon, right? Yes. Amazon College diploma in psychology counseling
Teacher training programs are TVEC registered. No issues. You can study. Sir, Yes. இப்ப நீங்க சொன்னீங்க தானே ஒரு காலேஜ்ல வந்து அப்ரூவல் அவங்க காட்டினாலும் அத பாக்குறதுக்கு ஏல உண்டு, அதை எதுல பாக்கல உண்டு செல்லுமா சார்? அத பத்தி இப்ப நான் கதைக்கு போனா சிஸ்டர், எனக்கு 20 மினிட்ஸ் போயிடும். சரியா? நீங்க ப்ளீஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல வாங்க. நான் உங்களுக்கு நான் ஒரே ஒரு வெப்சைட் அனுப்புறேன். இந்த வெப்சைட்டை பாருங்க. www.tvec.gov.lk அனுப்பிக்கிறேன். இந்த வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. அந்த காலேஜ் UGC அந்த காலேஜ் அப்ரூவ்டா இல்லையான்னு உங்களுக்கு பார்க்கணும். சரியா? நான் அனுப்பிக்கிற வெப்சைட்ல அடிச்சு பாருங்க. கெண்டி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட் ஒவ்வொரு ஊரா பார்க்கவும் மேலும் பேரை கொடுத்து சர்ச் பண்ணவும் மேலும் சர்ச் பண்ணி பாருங்க. அதுல டிவேக்ல இருந்தால் இட் இஸ் ஓகே, அது அப்ரூவ். அதே மாதிரி யூனிவர்சிட்டியா இருந்தால் நீங்க அந்த செக் லிஸ்ட் அனுப்பி யூஜிசியில பார்க்கணும். யூஜிசியில அதே நான் அனுப்பிக்கிறேன் உங்களுக்கு. யூஜிசியில பார்க்கறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம். அதுல வந்து என்னன்னா ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் யூஜிசி லிஸ்ட்ல இருக்குது. சோ பிரைவேட்டா பாக்குறேன்னு சொன்னால் WHED இருக்குது. WHED கூகுள் அடிங்க. இந்த WHED லிஸ்ட்ல பாருங்க. WHED லிஸ்ட்ல கூகுள் அடிச்சா வரும். உங்களோட யூனிவர்சிட்டி பேர் இருந்தால் இட் இஸ் அப்ரூவ்ட் வேர்ல்ட் வைட். இத பத்தி நீங்க பர்சனலா கேளுங்க. I will guide you. So there's another question, Nada. How to become a psychologist? Very good question, but very late question. Very late question. கடந்த 3 வருடங்களாக, for the last 3 years, or maybe 4 years, A-level படிச்சிட்டு, for the last 4 years, A-level படிச்சிட்டு students எல்லாரும் படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் சைக்காலஜி. Before 5 years, எல்லாரும் படிச்சா IT. Now everybody after A-level, after O-level, they are studying psychology. ஏன் தெரியுமா? There are many mentals in future. Futureல we are going to see many mental case அதிகமாகுது. True. Currently, according to the World Health Organization, 4 பேர்ல ஒருத்தர் மென்டல், 4 பேர்ல ஒருத்தர் சைக்கோண்டா கொஞ்சம் கொஞ்சம் லூஸ், கொஞ்சம் ப்ராப்ளம். தனிய பேசுவாரு, நிறைய பேச மாட்டாரு, தனிய லோன்லியா இருப்பாரு, சேடா இருப்பாரு, ஒரே அழுவாரு. சோ இது மாதிரி சில சிம்டம் வரும். அதாவது சேஞ்ச் இன் தியர் பிஹேவியர், நடத்தையில வித்தியாசம் நீங்க யாரு மேலேயாவது கண்டால் உடனடியாக அவரை நீங்க கவுன்சிலர்ட்ட கூட்டிட்டு போகும். இலங்கையில there are very good many counselors ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க. So you take them to the counselor, அவர் கவுன்சிலிங் பண்ணி நார்மலா கொண்டு வருவார். Don't take them to the doctor. டாக்டர்ட்ட கூட்டிட்டு போவாதீங்க. Even don't take them to the psychiatrist doctor. Psychiatrist டாக்டர்ட்ட கூட்டி போன எப்ப தெரியுமா? They should when do you want to take the psychiatrist? Aggressive character. கோபம் வருது, அடிச்சு உடைக்கிறாரு, உங்களை தள்ளி விட்டுறாரு, உங்களோட மேல பாய போறாரு. If they are very aggressive, then you take them to a psychiatrist. Or else you go to a psychiatrist, tell the problem about the person. He will give you some medicine. அத கொடுங்க, நார்மலுக்கு வருவார். ஒன்று சரி வர இல்லையா, அடிங்க எங்கட ஃபோன் நம்பருக்கு கால் உண்டு. We will help you, will guide you free of charge. Okay, right. There was another question. Is Amazon colleges UGC approved? Amazon அதாவது private colleges வந்து government ஆல approval கொடுக்க மாட்டாங்க தனியா ஒரு காலேஜுக்கு. அது பெரிய ப்ரொசீஜர். சோ நாங்க ரன் பண்ற யூனிவர்சிட்டிஸ், நாங்க வர்க் பண்ற லிங்கன் யூனிவர்சிட்டி அல்லது தொலோசா யூனிவர்சிட்டி, IIC யூனிவர்சிட்டி, இதெல்லாமே UGC approved. சோ நாங்க எங்கள்ட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் டிகிரி சர்டிபிகேட் கொடுக்க போகல. we give the UGC letter together. நாங்க UGC லெட்டரை எடுத்தான் கொடுக்கிறது எங்கட ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, சோ அது மாதிரி anything they want,
placement கொடுப்போம், training கொடுப்போம், part time work எடுத்து கொடுப்போம், full time job எடுத்து கொடுப்போம், foreignல job வந்தா அந்த மெசேஜ் கொடுப்போம், இஷ்டப்பட்ட அப்ளை பண்ணலாம். So எங்க ஸ்டூடண்ட் we have many things. எங்கட Facebook செக் பண்ணி பாருங்க, ஸ்டூடண்ட் கவுன்சில் அடிச்சு பாருங்க. We have a very good, very strong student council. We have a very good, very strong student council. And the student council every month there will be an event, debate competition, under competition, prize கிடைக்கும். You can check it. Okay. So sila courses there are உங்களுக்கு இது மாதிரி மெசேஜ் நிறைய வரும் படிக்கிறதுக்கு. To learn, I will guide you. Now it's only a career guidance. World 2025 in 2025 there are some courses going to be popular, going to be demand. There are some programs no demand, going to be outdated. Adula ondutha accounting. Accounting ki future illa. So on the field ku neriya povaadinga. Don't go for CIMA, charter, AAT. Adukku future illa. Ola calculation, கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் in accounts. That will be done by the software. Now we are not going to the bank. Everything is online. Same method. Now the future is IT. Number one is IT, psychology, doctor, medicine, civil engineering, marketing, social media, digital marketing, online marketing, software engineering, network management, e-commerce developer. Super. Everything is future. Everything going to be mobile. So good future. We have IELTS classes. We have IELTS class. I will come. Okay. Somebody, you are studying BSc at Amazon College. Super. Very good. The reason is our psychology programs are completely different. We give you with practicals. Every Sunday, 9:30 to 4 o'clock, we have practical session. If you are a student, Shazna, you can come there. Not this Sunday. We had all this Sunday. Next Sunday, speak with the coordinator. We bring the mental case. We bring the student. We bring the client. We do the practical counseling. Practical on the client headache issue. Headache is the two type of headache. One is a physical headache. The other one is psychological headache. We will teach you. Ninga BSc படிச்சிட்ட sister அல்லது brother, after studying the psychology, if you can't do a treatment for a headache, no point. Please, Shazna, Naushad, please don't ask me these questions. It's an important session. Okay, don't unwanted question, Kate. Don't make me upset and don't make me to cancel the class. Personal question, you talk to my phone number, please. This is a common topic. Don't take advantage of asking private questions. This is a common program, right? So practical, mental person konandu vechi we give the treatment. So students can see depression, headache, muscle pain. There are two type of muscle pain. One is body pain. There is a problem in the body. Second is psychological problem. Psychology, no pain, but pain. Talavali, you no treatment. But that means psychology problem. We have solution. We have solution for cancer. We have solution for the type 2 diabetic. We have solution for all the pains. We means who? We have a psychology team at Amazon College. Lasagan sir, Rumi sir, we have 8 people. Edada problem vanda, we put it to the table. We all discuss and we do the treatment. Currently, before 2 weeks, a child came to my center, my counseling center at Amazon College, or pilla und vanda. Both eyes cannot be seen. Kan parva illa. They can't see, blind. We are doing the treatment.
1 year old, ஒரு வயது பிள்ளை. Another lady came. We all, my students are there, you can ask them. Psychology students who are coming on Sundays. A lady came. Last 5 years, 7 doctors treat பண்ணிக்கிறாங்க. She's having a severe depression. One session, we gave one session in front of everybody. I did the treatment. Now the husband is telling, now she is cooking, going to the kitchen, 50% okay. There are so many evidences. Okay, so because we are using the latest things in psychology. We don't talk much. நாங்க client வெச்சி மத்த கவுன்சிலிங்ல மாதிரி we don't talk. What do you mean talking? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளவு காலமா உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு இவர் என்ன செய்யறாரு? இவரால் என்னென்ன விஷயம் நடக்குது? இது உங்களுக்கு சின்னத்துல இருந்தே வருதா? ஏன் வருது? யாரால் நடந்திருக்கும்? அப்படி இருக்குமா? No questions. மேவானா we have many tools, many methods. We'll tell you to close your eyes, keep one finger here, keep one finger here, close your eyes. We know how to remove that pain, that trauma, that depression. Methods இருக்குது. Okay, thank you so much. I'm going out of subject. I'm going to the psychology. நான் சைக்காலஜிக்கு போறேன். அதை நீங்க எல்லாரும் படிச்சுக்கோங்க. இந்த குரூப்ல உள்ள எல்லாருக்கும் my advice, study psychology. உங்களுக்கு நல்லம். You study physics, you study chemistry, எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்ல. This is good for you. ஆரோக்கியமாக எப்படி வாழ்றது, பிள்ளைகளோட பிரெயின் பவர் எப்படி கூட்டுறது, how to pass the exam, how to win the problems, எப்படி வெளியே வாரது, how to be successful, எல்லாம் சைக்காலஜி, எல்லாம் சைக்காலஜி. ஒவ்வொரு சண்டேலையும் 10:45க்கு இந்த ப்ரோக்ராம் போகுது முஸ்லிம் நிகழ்ச்சியில. கேளுங்க every Sunday Sri Lanka broadcast Muslim நிகழ்ச்சியில போகுது every Sunday 10:30 10:45. Go to the YouTube, you type my name Ilham Marikkar YouTube la, my channel is there. There are many videos, you can listen to those videos. Some guidance are there, psychology patti, teacher training patti. Who is a teacher? Sri Lanka ula teacher yaar theriyuma? Yaar teacher Sri Lanka ula? They apply for many programs, many courses. ஒன்றுமே கிடைக்காது. கடைசியா முடிவெடுப்பாங்க, கவை இல்ல போனா போகுது, நாங்க டீச்சிங் அப்ளை பண்ணி போடுவோம். This is the Sri Lankan teachers. In foreign countries, taking a teaching job is very hard. இங்க உள்ள மொண்டசோரிஸ்ல O level படிச்ச புள்ளைகள் மொண்டசோரி இருக்கிறாங்க. சில ஆட்கள் A level படிச்சு இல்ல, சில ஆட்கள் O levelum படிச்சு இல்ல. They are a Montessori teacher. Foreign countries no. அதெல்லாம் நாங்க படிப்போம். I will guide you. I'll guide you. Teaching is very difficult job. Teaching தான் உலகத்திலேயே கஷ்டமான job. ரொம்ப கேர்ஃபுல். ஒரு கத்திக்கு மேல நடக்கிற மாதிரி, ஒரு கத்திக்கு மேல மிஸ்டேக் விட்டால் அந்த குழந்தை ட்ரக் அடிக்ட் ஆகிரும், ஸ்கூலுக்கு வராது, பிரச்சனை வந்துரும், படிப்பை விட்டு போடும். அந்த டீச்சர் நல்லமா இருக்கணும். Not the school, not the principal, that teacher. Go to the Google, type and study about Finland education system. போயிட்டு படிங்க. Finland education system superb in the world. ஒரு மொண்டசரியில இருந்து grade 4 வர காட்டியம் one teacher to make the relationship and the bond. எங்கட ஸ்கூல்ல அந்த அதுக்கடையில 5 டீச்சர் மாறிடுவாங்க. வந்து முனுக்க உள்ள ஆட்கள் பின்னுக்க உள்ள ஆட்கள் முனுக்க, படிக்காத புள்ளியோல் பின்னுக்க, படிக்கிற புள்ளியோல் முனுக்க. ஃபாரின்ல படிக்காத புள்ள முனுக்க, படிக்கிற புள்ள பின்னுக்க. எவ்ரி வீக் டேபிள் சேஞ்ச் ஆகும். நானும் இங்க தான் படிச்சேன், பேசி வேலை இல்ல. பனிஷ்மெண்ட், கிரவுண்ட சுத்தி 10 ரவுண்ட் ஓட விட்டாரு சார். என்ன நடு கிரவுண்ட்ல முட்டுக்கால் போட்டு இருந்தேன். என்ன ஸ்கூலுக்கு I went with a toe shoe, சப்பாத்து கிழிஞ்சின்னு சொல்லி. இதெல்லாம் பேட் மெத்தட்ஸ். நீங்க சொல்லக்கூடாது. அதனால தான் சார் நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க, அது இல்ல காரணம். Those are my punishment. You can't punish a child.
அது வந்து நாங்க இன்னொரு ப்ரோக்ராம் வைப்போம், the teaching methodology ன்னு சொல்லி free of charge. அதுல I will tell you and the teaching method I will tell you what to do. Okay, now just another 10-15 minutes please பண்ணி wait பண்ணுங்க. Okay, I know you all are busy. கொஞ்சம் கேட்டுக்கோங்க, because you can pass this message to others. I am not promoting my courses. Okay, first of all you get aware, இத பத்தின அறிவு எடுத்துக்கோ, knowledge எடுத்துக்கோங்க. 2 more questions. Hello sir, BA in English வரைக்கும் ஆன்லைன்ல படிக்கலாமா இல்லனா கேம்பஸ் வரணுமா? You can study BA in English online. ஏன்னா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பெருசா பிராக்டிகல் தேவையில்லை, சரியா? சில பாடங்களுக்கு ஐடி கோர்ஸ், கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆன்லைன்ல படிக்க இயலுமா? நாட் பாசிபிள், கஷ்டம். பிராக்டிகல் வரணும், சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. ஸோ நோ ப்ராப்ளமா, உங்களுக்கு வரையணும், படிக்க தெரியும். யாரோ ஒருத்தர் சொல்றாரு ஐ நீட் யுவர் கான்டாக்ட் நம்பர்னு சொல்லி. ஓகே, பாவம். ஓகே, இவ்வளோ காலமாவியும் அவருக்கு ஏண்ட ஃபோன் நம்பர் இல்லை, பாவம். 077734149 onnadunna. There's another question. Is there a career path for BEd? Career path, diploma in teaching, or else Montessori class, education, AMI diploma, HND, BEd. Simple. But you have 5 years experience, then you avoid HND தேவையில்லை. Directly you can go to the BEd without HND. உங்களுக்கு போயிடும். என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, I'll guide you. I am the Amazon College director, and also I have my MSc in psychology. I am reading my PhD. I am a visiting lecturer, University of Peradeniya, on the psychology department. Okay, late ஆகி வந்த ஆட்களுக்கான சில இன்ஃபர்மேஷன். Psychology படிக்கிறதுக்கு what is the requirement for the psychology education? To study psychology with the O level you can study. O level ஓட ஸ்டடி பண்ணுங்க. You do the diploma A level க்கு equal ஆகும் diploma. Then you do the HND, then you the degree. டீச்சரா வாரத விட சைக்காலஜிஸ்டா வாரது பெட்டர். ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, they all are having psychology problems. டீச்சரால ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம் உள்ள ஒருத்தரை ட்ரீட்மெண்ட் கொடுக்க இயலா, except the psychologist, except the counselor. So ஸ்கூலுக்கு you can apply with the degree, you can go as a student counselor. அதுல போயிட்டு ரூம் ஒன்ன செட் பண்ணி எடுங்க, அந்த ரூம் எல்லாம் நீங்க இந்த கோர்ஸை படிங்க. You study the psychology course. When you study the psychology course, you will learn எப்படி ஒரு கவுன்சிலிங் ரூம் இருக்கணும், எப்படி உங்களோட மேசை இருக்கணும், எப்படி உங்களோட புட்டுவம் இருக்கணும், எப்படி அவங்களோட மனசை டச் பண்ற மாதிரி எப்படி பேசுறது. All you will learn. அவரோட ரகசியம் வெளியே சொல்ல இயலாது. Another question, or 10 minutes wait பண்ணுங்க. Another question. Okay. Somebody, Rubesh or somebody, you are telling something. You contact me personally. I will help you. Okay. Without a O level, 1 year school treatment. Now say O level, A level இல்லன்னு சொன்னால் you can't become a teacher. Teacher the mindset மறந்துருங்க. You can't become a teacher. Challenge பண்றேன். You can't become. You just imagine, I have a son. I have a son. I want to put my son to a Montessori. And the Montessori la இருக்கிற எல்லாமே O level teachers. நான் போட மாட்டேன். I will not. So same thing, I won't let my child to get learn. படிக்கிறதுக்கு என்ன புள்ளி அனுப்ப மாட்டேன். O level இல்லாத ஒரு டீச்சர். So you can't do so what you do, உங்கள்ட்ட O level இல்லையா, what is the equivalent course? என்ன equivalent course? NVQ level 3. உங்களோட ஊர்ல தேடுங்க, NVQ level 3 கோர்ஸ் ஒண்ண முடிங்க, NVQ level 4 ஒண்ண முடிங்க.
அப்ப வந்து A லெவலுக்கு ஈக்குவல் ஆகும். ஐடில முடிக்கலும், கேர் கிவர்ல முடிக்கலும், சைல்ட் கேர்ல முடிக்கலும், எதுலயாவது முடிக்கலும். That means you can do something. Okay. Open University, ஒருத்தர் கேக்குறாரு, please don't apply to Open University. நீங்க Open Universityக்கு very good. Government University very nice. என்ன ப்ராப்ளம்? அதுல படிக்க போனா நீங்க வெளியே வருவீங்க 50வது வயசுல. நீங்க டிகிரியை முடிப்பீங்க 50வது வயசுல. They will drag it. இழுப்பாங்க. லேசில கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல 4 பாடம் ஃபெயில், செகண்ட் இயர்ல 3 பாடம் ஃபெயில், தேர்ட் இயர்ல 2 பாடம் ஃபெயில். இத செய்யறதுக்கு 4வது வருஷம் 3 பாடம் ஃபெயில், 5வது வருஷம் 2 பாடம் ஃபெயில், 6வது வருஷம் 1 பாடம் ஃபெயில், 7வது வருஷம் கோர்ஸ் முடியும். So just forget about Open University. உங்களுக்கு வசதி இருந்தா பிரைவேட் கேம்பஸஸ்ல நீங்க டிகிரியை முடிச்சுக்கோங்க. Do you have NVQ? We have NVQ, but our badges are full. Editor edamilla. We have only 2. Caregiver, child care. NVQ. So Ninga, you talk to me personally. Don't ask me personal question. And number thandikiran is common lectures. They are expecting something from me. So in the konja sahaval irukide. So you talk to me personally. I will guide you. Nafla, you talk to me personally, okay? You talk to me personally, okay? Right. Sir, excuse me, sir. Yalisai, நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா படிக்கணுமா இருந்தால் நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்னு சேரலாம். Amazon காலேஜ்ல நீங்க இங்கிலீஷ் சேரலாம். Yes, brother. Sir, what about the convocation that you are going to have? Can you explain a bit about that convocation? On 26th of December. From 10 morning 10 o'clock, student has to come for the photograph. 2 o'clock, we are starting the convocation. Sorry, sir, it was not clear to me. There was a sound, sir. Can you tell that again, sir? 26 Sunday is the convocation. 10 o'clock, student has to come for the photograph. Okay, sir. 1 o'clock, we are starting the convocation. Okay. Chief guest will be most probably Minister of Education. Special guest. Mr. Dinesh Gunawardana. Yeah, most probably, not confirmed. We are trying now. UGC chairman will be the special guest. Many universities professors will be coming. Okay, it's a good news. Okay. Nearly 200 students are going to be graduated in the convocation. 100 diploma, 100 degree. Okay, thanks. Okay, right. It's clear now. Please speak to my coordinator. Okay, sir. Okay. Okay. So far I have cleared you. Now உங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய விஷயம் சொல்லிட்டேன். எப்படி ஒரு காலேஜை செக் பண்ணனும் சொல்லிட்டேன். இங்கிலீஷ் உங்களோட வாழ்க்கையில நீங்க படிக்கக்கூடிய very basic programs are 2 programs. One is English, the other one is IT. உங்களோட ஐடில very important social media. இன்னைக்கு உங்களுக்கு ஜாப் இல்லாட்டி if you know social media உங்களுக்கு வீட்ல இருந்து you can earn 50,000 monthly. உங்களுக்கு வீட்ல இருந்து 50,000 மாசம் உழைக்கலும் when you do the social media. Okay, so social media course ஒன்றும் நீங்க எப்படியாவது படிச்சு கொள்ளுங்க. That will help you. உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். Okay, that's all. Any questions? Sir, assalamu alaikum. Walaikum assalam. Sir, நீங்க வந்து விளங்கப்படுத்தினது எனக்கு கொஞ்சம் சின்ன குழப்பம் உண்டு. கோவப்படாம திருப்பியும் சொல்லுங்க. இந்த யூஜிசி வந்து ஸ்ரீலங்காண்ட யூஜிசி இல்லாம ஸ்ரீலங்கால வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒன்று எடுக்கல தானே சார்? அது நீங்க சொன்னீங்க. இப்ப
அதே மாதிரி யூஜிஸ் இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பிரைவேட் கேம்பஸ்க்கு வந்து அப்படி தரமாட்டாங்க, யூஜிசி அப்ரூவல் தரமாட்டாங்கன்னும் ஒரு இது சொன்னீங்க. அப்ப இந்த இப்ப நாங்க ஒரு கோர்ஸ் செய்யறேன்னு சொன்னா சும்மா சரி, இப்ப அமேசான் காலேஜ்ல நாங்க ஒரு கோர்ஸ் செஞ்சேன்னு சொன்னா அப்ப ஸ்ரீலங்கால எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று எடுக்க இயலாமிக்குமா? அதே மாதிரி அதை அப்படி ஏலாண்டாலும் நாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு ஜாப் எடுக்கிறேன்னு வைப்போமே, அப்ப வந்து ஸ்ரீலங்கன்றதுனால எங்களோட டிகிரிக்கு வந்து யூஜிசி அப்ரூவல் எதிர்பார்ப்பாங்களா? இது மாதிரி எனக்கு இது ஒரு கேள்வி சார். ஓகே ஓகே, குட் क्वेश्चन. நல்ல கேள்வி. அதாவது நீங்க வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சால் அது யூஜிசி அப்ரூவ். பிரைவேட் யூனிவர்சிட்டி உங்கள்ட்ட ஏ லெவல் இருக்குது தானே, உங்களோட ஏ லெவல் இருக்குதா? நான் சொன்னது நீங்க ஒழுங்கா விலையும் கொள்ளையில. ஏ லெவல் இல்லாத ஒருத்தர் யூஜிசி அப்ரூவ் பண்ணப்பட்ட டிகிரி படிச்சிருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண இயலாது. கிளியரா உங்களுக்கு? ஏ லெவல் இல்லாட்டி ஸ்ரீலங்கா இல்லாட்டி நீங்க டிப்ளோமா HND போயிட்டு டிகிரி முடிச்சாலும் யூஜிசி அப்ரூவ் இருந்தாலும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு உங்களுக்கு தரமாட்டாங்க, ஏ லெவல் இல்லாத சுட்டி. நம்ம பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்கள்ட்ட ஏ லெவல்ல இருக்குது, 2 பாஸ் இருக்குது அல்லது 3 பாஸ் இருக்குது, நீங்க டிகிரி ஒன்று அமேசான்ல படிக்கிறீங்க. அமேசான் காலேஜுக்கோ ஐசிபிடி காலேஜுக்கோ அமெரிக்கன் காலேஜுக்கோ அந்த கேம்பஸுக்கோ யூஜிசி இல்ல, கொடுக்க மாட்டாங்க. இந்த நாங்க ஒர்க் பண்ற யூனிவர்சிட்டி லிங்கன் யூனிவர்சிட்டி, ஐஐசி யூனிவர்சிட்டி, தொலோசா யூனிவர்சிட்டி, இதுக்கு யூஜிசி இருக்குது, யூஜிசி அப்ரூவ். ஸோ உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும், அமேசான்ல இல்ல, அந்த யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு சர்டிபிகேட் தருவாங்க. ஸோ அந்த சர்டிபிகேட் டிகிரி யூஜிசில அப்ரூவ். சரியா? அதை எடுத்து நீங்க ஸ்ரீலங்கா ஏ லெவல் இருந்தால் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும், ஸ்ரீலங்கா பிரைவேட் ஜாபுக்கு அப்ளை பண்ணணும், ஸ்ரீலங்கா டீச்சிங்க்கு அப்ளை பண்ணணும், அதே நேரம் ஃபாரினுக்கும் அப்ளை பண்ணணும். இப்ப கிளியர் இல்லாட்டி மறுபடி கேளுங்கடா கேள்வியை. நான் வெரி கிளியர் சார், வெரி கிளியர். முச்சம் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். அதோட இன்னொரு கேள்வியும் கேட்கலாமா? Sir, will you please explain that in English, sir? That matter. Her doubt is she's asking whether now Sri Lanka no approval for private campuses, but we are not giving Amazon college degree. We are working with many universities, so we are giving the degrees from the universities. So that university degrees are approved by the UGC. So if she have A level 3 simple pass with the UGC degree, she can apply in Sri Lankan universities, no problem. Sri Lankan government jobs. If she wanted to work in foreign country also, she can use it. Suppose without A level, when she have a diploma, she is doing the HND, she can do the degree. Without A level, you can do the degree. Like this way, diploma, HND, degree. This degree, you can use it for foreign jobs, not in Sri Lanka. Not in Sri Lankan government jobs. Clear? Okay, sir, it's clear. Okay. Right. இன்னொருத்தர் கேட்கிறாரு, இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸ் இருக்குதா அமேசான் காலேஜ்ல? எஸ், we have a very good English course at Amazon College. Please speak to me, send me a message or speak to my coordinator. Any other questions? Sir, Assalamu alaikum. Walaikum salam. Sir, எனக்கு BSc BSc psychology top up degree உங்களோட அதுல வந்து நீங்க சொன்னீங்க இப்ப இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியில தான் யூஜிசி இருக்குன்னு சொன்னீங்க. ஒன்று நான் அதுட எங்களுக்கு அதுட யூஜிசி இருக்குன்னு எப்படி சார் பார்த்து கொள்ளலாம் எங்களுக்கு? ஓகே, இதெல்லாம் வந்து எனக்கு சரி கவலையா இருக்குது இந்த கேள்வி எல்லாம் கேட்க போகல. சரியா? இன்னும் உலகத்துல இப்படியான ஆட்கள் ஈக்கிறாங்களான்னு எனக்கு டவுட் ஆகிக்குது. விலகுதா? இது கூட தெரியாம ஐ எம் வெரி சாரி. நம்மளுக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகும். இந்த
என்ன சொல்றது நம்ம சில கேள்வி கேட்க போல என்ன இதெல்லாம் நான் வந்து 10 இயர்ஸா சொல்லி கொண்டு வரேன். இன்றைக்கு நேத்து இல்ல, 10 இயர்ஸ் சொல்லி கொண்டு வரேன். எப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்டை செக் பண்ண நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். டிவேக் வெப்சைட்ல பாருங்க. அந்த டிவேக் வெப்சைட்ல இருந்தால்தான் அந்த இன்ஸ்டிடியூட் வந்து அப்ரூவ். இல்லாட்டி போய் வேலை உங்களோட சல்லிக்கும் காசுக்கும் டைமுக்கும் வேஸ்ட். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்ரீலங்காவுல நிறைய பிரைவேட் கேம்பஸ் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல போய்க்கு விளம்பரம் போடுறாங்க. அந்த டிகிரி இந்த டிகிரி யூஜிசி அப்ரூவ்ட், இது எல்லாமே ஃபேக். இது எல்லாமே ஃபேக். அப்ப அதை நீங்க அட்லீஸ்ட் எங்கள்கிட்ட அல்லது உங்கள்கிட்ட தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி ஸ்கூல் சார் மார்க்கிட்ட கேட்காதீங்க, அவங்களுக்கு தெரியாது. ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ல அப்படியான பெரிய ஆட்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டியில அந்த காலேஜில ஃபேஸ்புக் பேஜை பாருங்க. அந்த காலேஜ் எப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. புதிய கேம்பஸுக்கு சேராதீங்க. போன வருஷம் ஆரம்பிச்ச கேம்பஸ் சேராதீங்க. போன கிழமை ஆரம்பிச்ச கேம்பஸ் சேராதீங்க. ஏன்னா 6 மந்த்ல மூடிடுவாங்க, 1 இயர்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ண உங்களோட சல்லி அநியாயம், எல்லாம் அநியாயம். சோ உங்களோட கேள்வி வந்து your question is how to you என்ன சொன்னீங்க, எப்படி செக் பண்றது, ரைட்? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ரூல் ஒன்று இருக்குது, சரியா? யூஜிசி வெப்சைட்டுக்கு போயிட்டு நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், கொஞ்சம் பாருங்க. ஸ்கிரீனை ஷேர் பண்ண கொஞ்சம் பாருங்க. Sir, excuse me. Sir, excuse me. ஓ சொல்லுங்க. Sir, how can we participate the sessions? It's almost over now. Not sir. B.Ed 1, B.Ed 1. B.Ed 1. Yeah. Yeah. Do you have my phone number? Yes, sir. You send me a message in WhatsApp, or you can call me a little later. I will guide you. Okay, sir. I will guide you how to do that and this. Don't worry. All right. Okay. If you need a job, if you need a part-time job, or if you need a training in psychology, if you need a school for training, you need a part-time job, you contact me. We will help our students. Don't worry. All right. Okay. Thank you, sir. Now, can you see my screen, my dear students? This is the University Grant Commission website. Here you go down. Can you see here? My goodness. Can you see here? Recognized foreign universities. Can you see here? Can you see? Yes, sir. Yes, sir. Click there. Then there will be a statement. There will be a notice. Can you see this? Notice. What is this notice? In the notice, they are telling here, they are telling, if any university that you are studying in any country, a university that you are studying in any country has to be listed either in 1 or 2 in the Association of Commonwealth Universities. In the link, right click panni, in this link you check whether your university is there. In case that university that you are studying, if it is not here, then you check here, International Association of Universities. Make a click around. இது ரெண்டிலையும் இல்லைன்னு சொன்னால், if your university is not in this 2, Sri Lanka UGC will not give you the approval. Clear? Yes, sir. Clear? Okay. Yes, sir. Clear. Now see, I am clicking this one. I am clicking this one. International Association of Universities. I am clicking that. Okay. I am clicking here. I will do one testing or test on the papa. I click here. Something went wrong. Okay. WHED. Coming? Not coming.
There it is coming. This is WHED. So you go to the WHED. Just tell me a university name, somebody. Sir, IIC. Okay. IIC University. Yeah. Any other? I will check that also. Tell me one more university name. Sir, Lincoln University College, Malaysia. Okay. அத விட்டா வேற யூனிவர்சிட்டி பேரே உங்களுக்கு தெரியா போலனா அது ரெண்டையும் விட்டா. What about Metropolitan? Okay, I will tell. I will loading something. I will loading problem. While it's a network problem. Somebody has said CIRP. Sister, I told you again, I told you, CIRP is a private college. You can't see that in the UGC list. Amazon College is a private college. ICBT, ACBT, American College. UGC. These are private colleges. No approval for private colleges. But the university which CIRP and the work Pandra University is approved by the UGC. Okay. Right. Now see this. There you got this is the WHED website. Can you see this? Can you see this area? All countries. So select and you type Cambodia. You type Cambodia. Okay. C. Under C, you see Cambodia. There is Cambodia. California. There you can see Cambodia. இதுல தேடி பார்த்து இல்லன்னு சொல்லிராதீங்க. ஒழுங்கா தேடுங்க. Search carefully. Don't tell me, sir, no name. Costa Rica, Cyprus, Cambodia. There you see Cambodia. You click Cambodia. Okay, now you got the Cambodia. Now here, can you see? Type the institution name, IIC. Okay, clear? Can you see? Can you see? Okay, sir. Okay, yes, sir. Okay. Yes, sir. Now click go. Now see, you can see the name. IIC University Cambodia. That means automatically UGC will give you the letter. Now we'll go to Malaysia. M. Malaysia. Now you type Lincoln. Some people type here Lincoln. Here, no matching records. No matching records. So not here, here, this area. Now click go. There you get Lincoln University College, Malaysia. Clear? Any other universities you want to search? So Kingston University, London. Kingston University, London. Very good. London, no? The UK, no, UK. UK type karanda. United Kingdom. No, Kingston. Spelling mistake karala. Dannavada. Spelling a mistake adichu potu link onukku அல்லது கிங்ஸ்டனுக்கு கியண்டேப்பா அப்ரூவ் நாக்கியல. இது மாதிரி மடத்தனமான வேலை பண்ணாதீங்க. அதை விட பெட்டர் நீங்க வீட்டுல போயிட்டு தூங்குறது எல்லாத்தையும் விட்டு போட்டு. ஓகே, இதெல்லாம் காமன் சென்ஸ். யூ ஹேவ் டு கிவ் த ப்ராப்பர் வேர்ட் when you are searching. சர்ச் பண்ணக்குள்ள சரியான வேர்டை கொடுக்கணும். இப்போ ராங்கான வேர்ட், இப்போ கிங்ஸ்டனுக்கு ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியாட்டி கூகுள் பண்ணி சரியான ஸ்பெல்லிங்கை பாருங்க.
கிங்ஸ்டன். See, கிங்ஸ்டன். அடுத்தது இந்த ஸ்பெஷலி யூகே, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, கனடா இவங்கள்ட்ட எல்லாம் இது மாதிரி கள்ள வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களோட யூனிவர்சிட்டி எல்லாம் சூப்பர் பிராண்டட். அந்த யூனிவர்சிட்டி ஒரு கள்ள வேலை செஞ்சால் தே சஸ்பெண்ட் த லைசன்ஸ். லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால யூகேல எந்த யூனிவர்சிட்டிலையும் சல்லி கொடுத்து டிகிரி வாங்க இயலாது, ஃபாஸ்ட் ட்ராக்ல டிகிரி எடுக்க இயலாது. IELTS எப்படி சல்லி கொடுத்து எடுக்க இயலாதோ, you cannot get IELTS certificate by giving money. There are people who are ready to pay 1 million. 10 லட்சம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க IELTS சர்டிபிகேட்டுக்கு. பட் you can't, you never, don't try. அதனால இந்த யூகேலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை, ஓகே. இட்ஸ் தேர் கிங்ஸ்டன் யூனிவர்சிட்டி. யோசிக்க தெரியும். யூகேல வந்து வெரி குட் ஸ்டாண்டர்ட். பட் த ப்ராப்ளம் இஸ் தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். அதான் ப்ராப்ளம். பட் த ப்ராப்ளம் இஸ் தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே, எனி क्वेश्चंस? சார் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க சார். எனக்கு இந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளணும் சார். என்னண்டா நீங்க இப்ப சொன்னீங்க அந்த LLB செஞ்ச புள்ளைய பத்தி சொன்னீங்க. LLB செஞ்ச அந்த அவங்களுக்கு ஆன்லைன்ல செஞ்சாங்க, அப்ப அவங்களுக்கு கிடைக்கலண்டே. அப்ப அதே மாதிரி சொன்னீங்க இந்த சைக்காலஜி கோர்சஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல செய்யறது பிரயோசனம் இல்ல, வேலை இல்லன்ற மாதிரி, அது செட் ஆகாதுன்ற மாதிரி. இப்ப எனக்கு அமேசான் காலேஜ்ல செய்யலுமா? இல்ல, அது நீங்க அதைத்தான் விளக்கமா சொன்னீங்க. அப்ப எனக்கு விளங்கிச்சு, அது வேலை ஏலான்றது விளங்கிச்சு. அப்ப நான் கேட்க பார்த்தேன், எங்களுக்கு வந்து இந்த டாப் அப் டிகிரி வந்து ஆன்லைன் அமேசான் காலேஜ்ல இது பண்றோம். அப்ப வந்து அது நீங்க எப்படி அதை எங்களுக்கு தாரன்றத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லி தாரீங்களா சார்? நான் உங்களுக்கு இதுக்கு முதல்ல தெளிவா கதைச்சியும் நீங்க இதே கேள்வியை குரூப்ல கேக்குறீங்களே, என்ன நான் உங்கள்ட்ட சொன்னதானே உங்களோட டவுட் நான் தெளிவா கிளியர் பண்றேன். இது நான் வேற அந்த டைம் வந்து வேற வேற தகவல்களை பத்தி கதைக்கிறோம். இதோட பர்சனல் ப்ராப்ளம் தான் நீங்க கேக்குறீங்க, சரியா? சரி, அது நான் இப்ப சொல்றேன், நோ ப்ராப்ளம் சொல்றேன். ஆன்லைன்ல சைக்காலஜி டிகிரி வந்து படிக்கிறது, இப்ப நீங்க தானே சிஸ்டர் ஃபாரின்ல இருக்கிறீங்க. எங்கள்கிட்ட வந்து 45 பேர் ஸ்ரீலங்காவில தான் நிற்கிறாங்க. அவங்க கண்டில இருந்து, ட்ரிங்கோல இருந்து, பெட்டிகோல இருந்து, ஜஃப்னால இருந்து மந்த்துக்கு ஒரு நாளாவது வருவாங்க. வரணும், மந்த்துக்கு ஒரு நாளாவது வரணும். ஏன்? பிராக்டிக்கல் அதுல முக்கியம். இப்போ உங்களோட கேஸ் வந்து நீங்க ஃபாரின்ல இருக்கிறீங்க, உங்களால வர இயலாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஸ்ரீலங்கா வெக்கேஷன் வருவீங்களே லீவ்ல, அந்த மாதிரி நேரத்துல அந்த நடந்த பிராக்டிக்கல ஒரு 1 வீக் நாங்க ஸ்பெஷலா போட்டு தருவோம். அப்படி இல்லாட்டி கிளாஸுக்கு வார ஒரு ஸ்டூடெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க நடக்கிற பிராக்டிக்கல உங்களுக்கு வீடியோல காட்ட சொல்லி, அப்படி காட்டி அந்த நடக்கிற பிராக்டிக்கல் அந்த விஷயத்த பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. பிராக்டிக்கலுக்கு வார ஸ்டூடெண்ட் ஒரு தடவை வருவாங்களா இருந்தால் ஒவ்வொரு கிழமையும் வருவாங்க. அப்படி இன்ட்ரெஸ்டிங், அப்படி சப்ஜெக்ட். கண்ணீர் விட்டு அழுவாங்க கிளையண்ட், நடுங்குவாங்க, பேய் மாதிரி கத்துவாங்க. உடம்புக்குள்ள எப்படி ஜின் அனுப்புறது, எப்படி ஜின்ன வெளியே எடுக்கிறது, பேய் எப்படி, பிசாஸ் எப்படி, பர்சனாலிட்டி டிசார்டர் எல்லாத்தையும் காட்டும் சண்டேல. அதனால்தான் பேய் நாளை பார்த்து சண்டேக்கு நாங்க போட்டிக்கிறோம். சரியா? தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் தி ப்ராப்ளம் இஸ் நிறைய பேருக்கு வர இயலாது, டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம். ஸோ வி ஆர் டெல்லிங் முடியுமா இருந்தா வாங்க, அல்லது நீங்க உங்களோட கோஆர்டினேட்டருக்கு சொல்லுங்க எனக்கு சண்டே நடக்கிற கிளாஸ ஜூம்ல லைவா கொடுக்க சொல்லு. ஓகேயா? எஸ் சார், கிளியர். அந்த எஸ் சார் கிளியர்னு அந்த அவங்க சலீம், மிஸ்ஸஸ் சலீம் சொல்லணும்.
சார் கிளியர் சார் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஏன்னா எங்களுக்கு நாங்க சிஸ்டர் இப்படி எல்லாம் செய்யாம உங்களோட டிகிரியை பேக் பண்ணி போஸ்ட் அனுப்பிடலும் நீங்க பட் உங்களுக்கு சர்டிபிகேட் ஈக்கும் கையில உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே செய்ய இயலாது. நாங்க we can see some campuses in Sri Lanka, they are giving diploma degree. ஒரு தலைவலியை கூட குணப்படுத்த இயலாது. So there are young girls love affairs, suicide பண்றாங்க, பிளேடால கையை வெட்டுறாங்க, சின்ன பிள்ளையோள் கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, போன்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் ஒரு டிப்ளமா ஸ்டூடெண்ட் எங்கட அமேசான்ல படிக்கிற டிப்ளமா ஸ்டூடெண்ட் கேன் டூ த ட்ரீட்மெண்ட். சோ உங்களுக்கும் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் நீங்க அந்த சர்டிபிகேட் வச்சுக்கொண்டிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஓகே, so thank you so much. Any other questions? Okay, thank you so much. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த லெக்சர்ஸ் கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் சில நேரம்